வைவேஸ்வரம்னு ஒரு அழகான கிராமம். ஆனா பேரு தான் அழகா இருக்கும். ஆனா அந்த ஊரு பெரிய சாபம் ஒண்ணு வாங்கி வச்சிருந்துச்சு. ஏங்கய்யா, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது? நம்ம ஊருக்கு 2 வருஷம் ஆகி ஒரு சொட்டு மழை கூட பெய்ய மாட்டேங்குதே, என்னதான் பண்றது? அட, நான் என்னப்பா பண்ண முடியும்? நானும் எவ்வளோ செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா நம்ம பூமிக்கு மழை பெய்யற மாதிரியே இல்லையே. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கிட்டத்தட்ட நிறைய மரங்களை கூட நட்டு வச்சு பார்த்துட்டேன். ஆனா ஒரு துளி மழை துளி கூட இந்த பூமியில விழுக மாட்டேங்குதே. இப்படியே இருந்தா கிராமம் முழுக்க சீக்கிரம் வறண்டு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிரும். தண்ணி பஞ்சம் அதுக்கு மேல தலை விரிச்சு ஆட போகுது. அப்புறம் இந்த கிராம மக்கள் எல்லாரும் கிராமத்தை காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏங்கய்யா, சாமி கிட்ட ஏதாவது குறிக்கிட்டு அதுபடி நம்ம ஏதாவது சம்பிரதாயம் செஞ்சோம்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே. நிறைய கிராமத்துல மழை பெய்யாதப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பிரதாயம் செய்வாங்க. அதுல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். நீங்களும் யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளும் அந்த பரிகாரத்தை பண்ணா கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு மழை பெஞ்சே ஆகும். ஆனா போமா, ஒரு பரிகாரம் 2 பரிகாரம்னா பண்ணலாம். நம்ம கிட்டத்தட்ட 50 பரிகாரத்துக்கு மேல பண்ணி பார்த்தாச்சு. இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு மழை கூட வந்து பூமியில விழுகல. இதுக்கு மேலேயே பரிகாரம் பண்ணா மழை பெய்யுன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பேசாம இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போக வேண்டிதான், வேற வழி இல்ல. ஊர் தலைவரே இப்படி பேசினா என்ன பண்ண முடியும்? கிராம மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் தலைவரே நம்பிக்கை எழுந்துட்டாரு. இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? சீக்கிரம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கிராமத்தை மாத்திட்டு போக வேண்டிதான், வேற வழி இல்ல. விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு மழை அவசியமாச்சே. இப்படி அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அருணாங்கிற பொண்ணு ரோட்டோரத்துல மீன் வியாபாரம் பாக்குறவ. அன்னைக்கும் அதே மாதிரி மீன் வித்துட்டு வந்துட்டு இருந்தா. எம்மா, மீனு மீனு மீனுமா மீனு, கெண்ட மீன், கெளுத்தி மீன், எல்லா மீனும் இருக்குது. வாங்கம்மா. மீன் நீங்க தானே கொண்டு வர சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச மத்தி மீன் கொண்டு வந்திருக்கிறேன், சீக்கிரம் வாங்கம்மா. ஏன் பொண்ணு, இந்த மத்தி மீன்ல அவ்வளோ முள் இருக்குது. குழம்பு வச்சு சாப்பிட்டா வாயிலே வைக்க முடியல. முள்ளா பயங்கரமா குத்துது. வேற ஏதாவது முள் இல்லாத மீனா இருந்தா கொடுவேன். ஏம்மா, மீனுனா முள் இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. முள் இல்லாத மீனுனா நான் வெறும் பொம்மை மீனை தான் வாங்கி வச்சு கொடுக்கணும். மத்தி மீனை பொரிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. ஆனா மத்தி மீன்ல எந்த அளவுக்கு முள் இருக்கோ அந்த அளவுக்கு உடம்புல சத்து ஏறும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பாறை மீன் கூட வாங்கிக்கோங்க, அதுல முள்ளு கம்மியா தான் இருக்கும். சரிம்மா, அது 2 கிலோ போட்டு கொடு, அதை வாங்கிக்கிறேன். அருணா மீன் வியாபாரத்தை முடிச்சுட்டு ரோட்டோரமா போறதுக்கு வெயில் அடிக்குதுன்னு காட்டு சைடு போய்கிட்டு இருந்தா. அம்மா நாகாத்தா, எங்க கிராமத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். 2 வருஷமா உன்னை வணங்குறோம். உன் மனசு இன்னும் குளிர்லையா? எங்களுக்காவது எப்படியாவது உதவி பண்ணுமா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த கிராமத்துல உன்னை விட்டா யார் இருக்கா எங்களுக்கெல்லாம்? எங்களை மாதிரி ஏழைபால மக்களுக்கு நீ தானே உதவியா இருக்கணும். எங்களை இப்படி கஷ்டத்துல வாட விடுறியே. மழை பெய்யாம கிராமத்துல விவசாயம் செழிக்க மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் பக்கத்துல போய் இதை பத்தி கேட்டா. ஏங்கய்யா, நீங்க போய் சாமி முன்னாடி நின்று கேட்க வேண்டியதானே? ஏன் புத்துக்கு பின்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் பைத்தியம் கீத்த பிடிச்சிருச்சா? முன்னாடி போய் நின்றுதான் சாமி கும்பிடுவாங்க, முன்னாடி போங்க. இல்லம்மா, பல வருஷமா இந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, புத்து பக்கத்துல யாருமே போகக்கூடாது, எப்பவுமே தள்ளி நின்று தான் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்க ஒரு பெரிய கருநாகம் இருக்காமா, அது திடீர்னு வெளியே வந்துருச்சுன்னா ஏதாவது ஆபத்தாயிரும்னு சொல்லியிருக்காரு. என்னங்கய்யா சொல்றீங்க? இந்த புத்துக்குள்ள கருநாகம் இருக்கா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இத்தனை வருஷத்துல இதுல இருந்து வராத கருநாகம் இப்போ வரப்போதா காணான்னு? எனக்கெல்லாம் இதில் நம்பிக்கையே இல்லை. இந்த புத்து சாதாரண புத்தாக தான் இருக்கணும். இதுக்குள்ளே பாம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்களாம் நம்பிக்கிட்ட மூட நம்பிக்கை இது. சரி, உங்களோட நம்பிக்கையை நான் கொச்சப்படுத்த விரும்பலை. நீங்கள் கும்பிட்றீங்க சரி, ஆனால் இதுக்குள்ளே எப்படி கருணாக இருக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க சொல்லுங்கள். இப்படி கேட்டதும் அவர் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஐயா, ஊர் தலைவர் ஐயா, ஊர் தலைவர் ஐயா, கொஞ்சம் இங்கே வாங்களே. உங்களை பார்க்க தான் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் வாங்கய்யா. என்னம்மா, என்னைய பார்க்கறதுக்கு வந்திருக்கிறியா? சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அந்த புத்துக்கு பின்னாடி நின்று ஒருத்தர் வேண்டிக்கிட்டு இருந்தாரு. ஏன் புத்துக்கு முன்னாடி வந்து வேண்டுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் புத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய கருணாக வந்துடும், அதனால நாங்கள் யாருமே புத்து பக்கத்தில் போகக்கூடாது, ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலே அதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? அட, உண்மைதாமா. அதுக்குள்ள ஒரு பெரிய கருணாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த புத்துக்குள்ள ஒரு நல்ல தங்கம்லாம் இருக்காமா. அதை பாதுகாத்துட்டு அந்த கருணாக உள்ளதா இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த புத்து ரொம்ப சக்தி வாய்ந்த புத்துமா. நேரடியாக நிறையா பேத்துக்கு காட்சி அளிச்சிருக்கு கூட. இதை பார்க்குறவங்களுக்கு நம்பாத மாதிரி இருக்கும், ஆனால் நிஜத்தில் பார்த்தவங்களுக்கு முழுசாக நம்பிதானே ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி இது கட்டுக்கதெல்லாம் இல்லை, நிஜம். ஐயோ, ஏங்கய்யா இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதில் பாம்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்களா நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அம்மா, ஒரு விஷயம் உனக்கு சொல்ல போறேன். நம்மளோட கஷ்டம் நாளையோட தீரப்போது பார்த்துக்க.
நான் ஒரு வழி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வழி நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம கஷ்டம் நாளையோட தீர்ந்து போயிடும். ஏன்டி இப்ப மட்டும் என்னடி குறைச்ச? மீனை வித்துட்டே சந்தோஷமா தானே இருக்கோம். 4 காசு சம்பாரிச்சாலுமே நம்ம உழைச்சி திருப்தியா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல உனக்கு என்னடி கஷ்டம் குறையணும்? இது போதும் நம்ம வாழ்க்கைக்கு. சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் மீனை வித்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு. நம்மளும் ஒரு பங்களா வீட்ல வாங்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாக்கும்? நீ வேணா அப்படி இருந்துக்க. நான் சீக்கிரமே பெரிய பங்களா வீடு வாங்க போறேன். அதுக்கான வழிமுறையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னமோ பண்ணடி. நான் சொல்றத என்னைக்குதான் உன் காதுல போட்டிருக்கிற? நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, பேசாம வந்து படு. அருணா ஆனா தூங்கவே இல்லை. நடுராத்திரி ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா. நடுராத்திரி ஆனதுமே அவ எந்திரிச்சு அந்த புத்துக்கிட்ட கிளம்புனா. இதுதான் சரியான நேரம். இப்பன்னு பார்த்தா அந்த புத்துக்கிட்ட போனா கண்டிப்பா நமக்கு நகையை எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த சமயம் யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமேல் அந்த நகை எனக்கு சொந்தம். என் கஷ்டம் கிஷ்டம் எல்லாம் தீந்து நான் பெரிய மாளிகை வீடு கட்ட போறேன். ரொம்ப சந்தோஷம். அங்க போவோம். அடடா, யாரும் இல்லை. இந்த சமயம் பார்த்தே இந்த புத்தை உடச்சி இதுக்குள்ளே இருக்க நகையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இவங்களோட மூட நம்பிக்கையெல்லாம் உடச்சிருவோம் நம்மளே. அருணா வேகமாக அந்த புத்துக்கிட்ட போனா. ஆனால் பலத்த காத்தால அவன் அந்த புத்துக்கிட்ட நெருங்கவே முடியல. என்னது இப்பன்னு பார்த்து இப்படி பலமாக காத்தடிச்சு இடியெல்லாம் இடிக்குது. ஐயோ, பயமாக தான் கிடக்குது. இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது. எப்படியாவது உள்ளே இருக்க நகையை எடுத்தே ஆகணும்ப்பா. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு திருடன் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போக போகிறான். அது நமக்காவது கிடைக்கட்டும். அதுலேருந்து ஒரு பெரிய சத்தம். ஐயோ ஐயோ, அட கடவுளே, என்னது இது? அம்மா அம்மா, தாயே, என்ன மன்னிச்சிரு. நீ இல்லைன்னு தான் நான் அந்த புத்த அடைச்சு அதுலேருந்து எப்படியாவது நகை எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். நீ இருப்பேன்னு சத்தியமா தெரியாது. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன். எப்படி நீ உள்ள இருக்கிற இத்தனை நாளா? அம்மா, என்னை எதுவும் பண்ணிடாதம்மா. நீ இருப்பேன்னு சத்தியமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனாலதான் அந்த புத்த உடைக்க முயற்சி பண்ணேன். திடீர்னு அங்க இருந்த கருணாகம் ஒரு பெண் ரூபத்துக்கு மாறுச்சு. அட, இது யாரு? நீ எதுக்கு என் புத்துக்கிட்ட வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் புத்தை எதுக்காக உடைக்கிறதுக்கு வந்த? அது வந்துமா, என்னோட கஷ்ட காலம். அதனால தான் இந்த புத்தை உடைச்சி இதுக்குள்ள இருக்க நகையை எடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். கண்டிப்பா நீ இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். நீ இருப்ப அப்படின்னு உண்மையில எனக்கு தெரியாதுமா. என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிரு. சத்தியமா இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன். ஏதோ இப்படி பண்ணியாச்சும் வாழ்க்கையில பெரிய பணக்காரங்களும் ஆயிடலான்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. உன்னோட வாழ்க்கையில நீ கஷ்டப்படாம சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. உழைச்சி சாப்பிட்டாலும் உன்னோட காசுல நிம்மதியா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, இருந்தாலும் பெரிய பங்களா வீடுலாம் கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். சத்தியமா இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ. ரொம்ப சந்தோஷம். உனக்குள்ள இருக்க பொறாமையெல்லாம் போனா எனக்கு அது போதும். இந்த கிராமத்துல இதுதான் கடைசி பொறாமப்பட்டவளா இருக்கணும். ஒன்னு தெரியுமா? இந்த கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த புத்த உடைச்சி இதுக்குள்ள நகை இருக்கிறத எடுத்துட்டு போலான்னு நிறைய தடவை வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் காட்சி கொடுத்து அவங்களோட பேராசையெல்லாம் அடக்கியிருக்கிறேன். இந்த கிராமத்துல பொதுவா எதுக்கு சாபம் வந்துச்சுன்னு தெரியுமா? அந்த சாபமே இங்க இருக்க மனிதர்களால தான் வந்துச்சு. இங்க இருக்க ஊர் தலைவர் இருக்காரே, அவரும் நல்லவர் கிடையாது. ஆனா இப்ப அவர் திருந்திதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல என் புத்தை இடிச்சு அவரும் அந்த நகையை எடுக்க முயற்சி பண்ணாரு. இப்படி வர்ற மனுஷங்க எல்லாத்துக்குமே பேராசையை அடக்குனேன். இந்த கிராம மக்கள் நிறைய பேர் பேராசை பிடிச்சு நிறைய காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த கிராமமே சாபத்தால முழிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப இங்க நீ வந்திருக்கையில இதுதான் கடைசியான பேராசை பிடிச்சவ இந்த கிராமத்துல. உன்னையும் நான் திருத்திட்டேன். இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருந்த சாபத்தை நான் விடுவிக்கிறேன். இனில இருந்து இந்த கிராமத்துல ஜோரா நல்லா மழை பெய்யட்டும். இந்த கிராம மக்கள் பேராசப்படாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். உண்மையதான் சொல்றியம்மா? அட, மழை பெய்யுது அம்மா. எங்களை மனுஷி ஏத்துக்கிட்டே எனக்கு அதுவே போதும்மா. இந்த கிராமத்துல நீ கொடுத்த சாபத்தை எடுத்துக்கிட்டியே. இப்படி நல்லா ஜோரா மழை பெஞ்சு பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல இந்த கிராமம் நல்லா செழிக்கிட்டோம். அதுல இருந்து அந்த நாகம்மா அவங்களோட சாபத்தை விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துச்சு. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.